டெஃபினட்டாக இந்த பொண்ணோட நகத்துக்கு அடியில் இந்த சஞ்சய் ராயோடைய முடி டிஎன்ஏ இருக்குது. பிரேதத்தோட எங்கள் அப்பா அம்மா அந்த பாடியோட வீட்டில் அழுதுட்டு இருந்தாங்க. அப்போ கூட போலீஸ்காரங்க ஃபோன் பண்ணி இதோட விட்டுருங்க என்ன நடந்துச்சு, காசு வாங்கிக்கோங்க. இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் கிட்ட இருந்து கற்றுப்போம். இதனால தான் இஸ்லாமிய நாடுகளில் வந்து ரேப் நடக்கிறதே இல்லை. எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, மடப்பசங்க மட்டும் ஈடுபடல, பல பேர் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பல பேரோட டிஎன்ஏ இருந்திருக்கா சார்? இந்த யூட்ரஸில் கர்ப்பப்பையில் வந்து நிறைய லிக்விட் இருந்திருக்கு. ஸோ நிறைய பேருடைய நிறைய விந்து இருந்திருக்கு. நான் நினைக்கிறேன் ஏன்னா ஃபுல் பெனிட்ரேஷன் இருக்குது. hymen had been torn and fluid is inside the uterus complete. இது வந்து சந்தேகமே இல்லை. பாலியலேருந்து மாட்ட முடியாது, ஏன்னா கட்டாயமாக அவனுடைய ஸ்பாம்ஸ் இருக்கும், விந்து இருக்கும். ஆனால் இவன் வந்து நான் கொன்னேன், ஆனால் சம்பந்தப்பட்ட அத்தனை ஆவணங்களும் அத்தனை தகவல்களையும் நம்ம கூட்டி வச்சு பார்த்தோம்னா இந்த பிரின்சிபல் தான் இதுக்கு வந்து மையப்பொருள். எல்லோ பெஞ்ச் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர் லைஃப்லைன் ஹாஸ்பிட்டல் சேர்மன் டாக்டர் ராஜ்குமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் கங்கா. மறதி ஒரு தேசிய வியாதி அப்படின்னு சொல்லுவாங்க. கொல்கத்தா வழக்கு நடந்து கிட்டத்தட்ட 1 மாசம் ஆயிடுச்சு சார். பட் இன்னைக்கும் அதை பத்தி பேச வேண்டிய ஒரு நிலையில இருக்கும். அந்த வழக்கோட ரீசெண்ட் அப்டேட்ஸ் என்னவா சார் இருக்கு? பொலிட்டிசைசேஷன், அரசியலாக்கம், ஒவ்வொரு நிகழ்வையும் எடுத்து சம்பந்தப்பட்ட அத்தனை அரசியல் கட்சிகளையும் அதை வந்து அரசியலாக்கம் செய்வதுங்கிறது இந்தியாவில் மட்டும் இல்லை, பல நாடுகளில் நடக்குது. இப்போ நம்ம கண்கூடா பாவம் இந்த பிள்ளையுடைய பலாத்காரத்துலையும் கொலை வழக்குலையும் அதை பார்த்துட்டு இருக்கோம். ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கங்க, ஒரு மாநிலத்தில் இருக்கிற காவல்துறை எப்பவுமே அவங்களுடைய உள்துறை அமைச்சரோட இருப்பாங்க. வெஸ்ட் பெங்காலில் உள்துறை அமைச்சர், முதலமைச்சர் எல்லாமே மம்தா. சமீபத்தில் கூட இந்த ரிப்போர்ட் வந்துச்சு, இந்த பெண்ணுடைய பிரேதத்தோட அவங்க அப்பா அம்மா அந்த பாடியோட வீட்டில் அழுதுட்டு இருந்தாங்க. அப்போ கூட போலீஸ்காரங்க ஃபோன் பண்ணி இதோட விட்டுருங்க என்ன நடந்துச்சு, காசு வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னதாக நேற்று கூட ஸ்டேட்மெண்ட், பப்ளிக் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அந்த அப்பா அம்மா. ஸோ அது ஈஸியாக செக் பண்ணலாம். அந்த ஃபோன் வந்துச்சான்னு பார்த்து சிபிஐ வேணும்னா அந்த ஃபோன் டேப் பண்ணி அவங்க என்ன பேசினாங்க கூட பார்க்கலாம். அப்போ யார் பேசினாங்க, என்ன சொன்னாங்கன்னு தெரியும். ஒரு பக்கம் காவல்துறை, ஹோம் மினிஸ்டர், முதலமைச்சர், சீஃப் மினிஸ்டர் கிட்டே இருக்கிற அவங்க அப்படி சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் இதே சீஃப் மினிஸ்டர் நான் வந்து கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ணுவேன், இவனுக்கு மரண தண்டனை வாங்கி தான் கொடுக்கணும். எப்போ அம்மா நீதம்மா மிஸ்டேக் பண்ணுறது, நானே குழந்தை கிள்ளிட்டு யார் குழந்தை கிள்ள போகிறாங்க கண்டுபிடிக்கிற சண்டை போடுற மாதிரி ஒரு அசிங்கமான ஒரு நாடகம், எல்லாருக்குமே தெரியக்கூடிய அளவுக்கு ஒரு நாடகத்தை பண்ணுறாங்க. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் சட்டசபையில் அபரிஜிதா, பட் ஐ லைக் தட்ஸ் a குட் பாலிசி. அபரிஜிதான்னு இது மேலே பெண்களுக்கு இப்படி பண்ணால் கொடூரமான கொலைகளுக்கு கொடூரமான தண்டனைகளும் கொடுக்கப்படும், அபராதமும் பயங்கரமாக இருக்கும் சொல்லி தேவைப்பட்டால் அந்த பெண் அந்த எண்ட் ஆஃப் த ரேப்ஸ், பல ரேப்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த பிரெயின் டெட் மாதிரி இருப்பாங்க. அந்த ஷாக்காரையோ அவங்க மண்டையில் அடிப்படுறதுனாலும் அப்படி அந்த பிரெயின் டெட் வெஜிடேட்டிவ் ஸ்டேட்னு ஒரு வெஜிடபிள் மாதிரி, கோமா மாதிரி, அது முன்னா பாயில் ஒருத்தர் இருப்பான அப்படியே அது மாதிரி, அந்த அளவுக்கு ஒரு பெண் வந்து பாதிக்கப்பட்டால் அல்லது உயிரை இழந்தால் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை விதிக்கப்படும்ங்கிறது அந்த அபரிஜிதா பில்லுடைய கன்க்ளூஷன். அது ஒரு எக்ஸ்ட்ராடினரி பில் எடுத்து டக்குன்னு முடிச்சுட்டு கம்ப்ளீட்டாக சட்டசபையில் அவங்க பாஸ் பண்ணாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, இவ்வளவு நாள் நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம்? கங்கா நேயர்கள்கிட்ட நான் இன்னொரு விஷயம் சொல்லுவேன். என்னுடைய கடைசி ஒரு 10-20 காணல்கள் இன்டர்வியூஸ் பார்த்தீங்கன்னா, ஈவன் பிஃபோர் திஸ் ரேப் நான் திருப்பி தான் சொல்லிட்டு இருந்தேன். பாரதி நாயர், சமிதா அதெல்லாம் வரும்போது தயவு செய்து ரேப்புக்கு வந்து மரண தண்டனை கொடுங்க, இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் கிட்ட இருந்து கற்றுப்போம். இதனால தான் இஸ்லாமிய நாடுகளில் வந்து ரேப் நடக்கிறதே இல்லை. எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, மடப்பசங்க இல்லை அவங்க ஹிஜாப் போட்டிருக்காங்க, அதனால தான். ஹிஜாபையும் போட்டுட்டு நீ என்ன வேணால் பண்ணலான்னு சொன்னால் டெஃபினட்டாக நடக்கும். பட் ஹிஜாப் போட்டு இன்னொரு பக்கம் நீ பண்ணால் உன் தலை உருளுண்டான்னு சொல்கிறான் பார்த்தீங்களா, அந்த ஷரியாவால் தான், அந்த விதிமுறையால் தான் பயந்து கிடக்குறாங்க. அங்கே அந்த தண்டனை பீதியை நாம் கொண்டு வரணும். நம்மளது ஒரு ரெட்ரிபியூட்டிவ்
ஜஸ்டிஸா இருக்கு இல்லையா சார்? Correct. ஆல்வேஸ் ரியாக்டிவ் ராதர் தேன் ரெஸ்பான்சிவ். ரெஸ்பான்சிவ்னா என்ன? ஒரு விஷயம் நடக்குது, அதை வந்து எப்படி அதை தடுக்கணும்? நோய் நாடி நோய் முதல் நாடி அது இப்போ வாய் நாடி வாய்ப்பை செயல். எதனால் வருது இப்படி நினைக்கிறாங்களா மக்கள்? போதைப் பொருட்களை தடுத்துரு, தண்ணி அடிக்கிறது தடுத்துரு. முக்கால்வாசி இந்த ரேப்ஸ் எல்லாம் அந்த இதில் இருப்பாங்க. தண்டனை பீதியை உண்டாக்கு, இதெல்லாம் வந்து இப்போ பண்ணுறாங்க. அட்லீஸ்ட் இப்போ பண்ணட்டும். லேட்டஸ்ட் வந்து மம்தாவோட லேட்டஸ்ட் அரசியல் நான் சொல்கிறேன் பாருங்க. அதாவது இந்திய நாடு வந்து பிரதமரோட இதுவான், பிரதமர் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவோட பொறுப்பான். ஸோ இந்திய நாடு பாரத நாட்டில் எங்கே யாருக்கு என்ன வந்தாலும் அவங்களோட பொறுப்பான். ஸோ அவங்க 2 பேரும் உடனே அவங்க ராஜினாமா கடிதத்தை கொடுக்கணும் இன்னும் இவங்க சொல்கிறாங்க. அதாவது இட்ஸ் கெட்டிங் ஃப்ரம் பேட் டு வர்ஸ். பயங்கரமான பிளேம் கேம். இதை வந்து அரசியல் படுத்தி அவங்க பக்கம் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் மையப்படுத்தி பாஜகவில் இருக்கிற மோடிஜியும் அமித்ஷாஜியும் உடனே வெளில வரும்னு சொல்கிறாங்க. இது மாதிரியான ஒரு முட்டாள்தனமான ஒரு விண்ணப்பம், ஒரு கோரிக்கையை நான் கேட்டதே இல்லை. ஸோ இந்த மீன் டைம் இன்னொரு பக்கம் வரலாம். என்ன சிபிஐயில் என்ன நடந்துட்டுருக்கு? டெஃபினட்டாக இந்த பொண்ணோட நகத்துக்கு அடியில் இந்த சஞ்சய் ராயோடைய முடி டிஎன்ஏ இருக்குது. ஸோ ஐ எம் ஹாப்பி. டெட் பண்டிங்கிற ஒரு இன்ஃபேமஸ் கில்லர் இருந்தான், நிறைய பெண்களை கொண்டுட்டு இருந்தான் அமெரிக்காவில். அவன் தான் முதல் குற்றவாளி. இந்த டிஎன்ஏ பரிசோதனை மூலமாக கண்டுபிடிச்சாங்க. ஒரே ஒரு முடி இருந்துச்சு அவனுடைய காரில், அந்த முடியில் அந்த பொண்ணோட டிஎன்ஏ இருந்துச்சு. அதுபோல் இதில் வந்து இந்த ஒரு ஹை ப்ரொஃபைல் கேஸில் டிஎன்ஏ மூலமாக யார் நிஜமாகவே கொலை வந்து இருந்தானா இல்லையா, பட் அவன் கொலை பண்ணானா ரேப் பண்ணானா அது சொல்லாது. அவன் சண்டை போட்டான் அழுத்துனா அவனை வந்து இந்த பாவம் அந்த பொண்ணு கீறி இருக்கான்னு வரைக்கும் சொல்ல முடியும். அவரோட டிஎன்ஏ இருந்திருக்கு. இன்னொரு ஒரு குற்றம் வைக்கப்பட்டது என்னன்னா, ஒருத்தர் மட்டும் ஈடுபடல, பல பேர் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பல பேரோட டிஎன்ஏ இருந்திருக்கா சார்? வெரி குட் கொஸ்டின். இப்போ வந்து மேட்ச் பண்ணுறதுக்கு சஞ்சய் ராய் தான் இருந்துச்சு. கொஞ்சம் நீங்கள் ஒரு பெண்ணை கொஞ்சம் சென்சிட்டிவான இஷ்யூ, சாரி நேயர்களுக்கு சொல்லி தான் ஆகணும். இந்த யூட்ரஸில் கர்ப்பப்பையில் வந்து நிறையா லிக்விட் இருந்திருக்கு. ஸோ நிறைய பேருடைய நிறைய விந்து இருந்திருக்கு. நான் நினைக்கிறேன் முக்கால்வாசி இது வந்து யுகம் தான். 2-3 பேர் ரேப் பண்ணியிருந்தா இந்த 2-3 பேருடைய விந்து அங்கே இருக்கும். சாரி திஸ் கொஞ்சம் குரூசமான ஃபேக்ட்ஸ், பட் இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி தான் ஆகணும். நம்ம முன்னால் இருக்குதே, கலிகாலத்தை வாழ்ந்துட்டு இருக்கோமே. ஸோ அந்த விந்துக்களை எடுத்து பரிசோதனை பண்ணால் அது ஒரு மனிதனாலவா 2-3 தெரிஞ்சிடும். ஆனால் அதை வச்சு யாருன்னு கண்டுபிடிக்க முடியாது. இந்த 3-4 பேர் நாங்கள் சந்தேகப்படுறோம், இந்த மருத்துவர்கள் அங்கே இருந்தாங்க அப்போ டியூட்டிக்கு. அந்த மருத்துவர்களோட டிஎன்ஏ அவங்களுடைய கண்ணம் இருக்கிற கண்ணனோட உள் பக்கத்திலேருந்து ஒரு ஸ்க்ரேப்பிங் எடுத்து பார்த்தோம்னா அது நம்ம ஒப்பிட்டு இவங்கெல்லாம் பண்ணாங்கன்னு சொல்லலாம். இப்போ வந்து கங்கா, இது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான கேஸ். நான் முதல் நாள்லேருந்து இதான் கற்றுக்கிட்டு இருக்கேன். ஏனென்றால் பாரதிய நியாய சமீதா இபிகோவுடைய மருவி அது இப்படி ஆகிருக்கு. பல மாறுதல்கள் இருக்குது. அதில் ஒரு மாறுதல் வந்து கேங் ரேப்பாக ஆகியிருந்தால் அல்லது 12 வயசுக்கு கம்மியாக இருக்கிற ஒரு பொண்ணை ரேப் பண்ணா அவங்களுக்கு வந்து மரண தண்டனை விதிக்கப்படும். இப்போ நிறைய ஒரு டாப் கிரிமினல் லாயர்கிட்ட பேசிட்டு டாப் மேன் அவர் சொல்லிட்டு தான் நாங்கள் எல்லாருமே திருப்பியும் காலேஜுக்கு போகிற மாதிரி படிக்க வேண்டிக்கிறோம். பட் இட்ஸ் குட். இப்போ எந்த ஒரு கான்ஸ்டியூஷன் இருந்தாலும் அந்த திருத்தங்கள் இருக்கும், அமெண்ட்மெண்ட்ஸ். காலப்போக்கில் ஒரு சமுதாயத்துடைய தேவைகளுக்கு ஏற்றாப்போல, அடிப்படை உரிமைகளுக்கு ஏற்றாப்போல சில மாற்றங்களை ஒரு கான்ஸ்டியூஷனுக்கு கொண்டு வரணும். அரசியலமைப்பு சட்டத்துக்கே மாற்றம் கொண்டு வர போல் இந்த பாரதிய நியாய சமிதா திருத்தங்கள் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பட் இது வந்து பை ஆல் ஸ்டாண்டர்ட்ஸ் ரேப். ஏன்னா ஃபுல் பெனிட்ரேஷன் இருக்குது, ஹைமன் ஹேவ் பீன் டார்ன் அண்ட் ஃப்ளூயிட் இஸ் இன்சைட் தி யூட்ரஸ் கம்ப்ளீட். இது வந்து சந்தேகமே இல்லை. இந்த சூப்பர்ஃபிஷியல் மாலஸ்டேஷன் இருப்பாங்க, சும்மா ஒரு பெண்ணோட ஒரு உறுப்பு சும்மா தொடுறது, பிஞ்ச் பண்ணுறது, போகிறது. பட் இது பக்காரு. ஸோ ஐ எம் ஹோப்பிங் அண்ட் ப்ரேயிங் 2-3 பேர் மாட்டணும். நான் என்ன சொல்கிறேன், அந்த 2வது 3வது ஆள் கண்டுபிடிக்கலன்னா கூட பரவாயில்ல, 2 பேர் இந்த கேஸில் ஈடுபட்டாங்கன்னு ஒரு ப்ரூஃப் வந்தாலே பாரதிய நியாய சமிதாவுடைய முதல் உதாரணமாக எடுத்து ஒருத்தன் மாட்டினானா அவனும் கேங்கில் ஒருத்தன் தானே, அவனை தொங்க விடலாம். எந்தவித கேபிட்டல் பனிஷ்மெண்ட் மரண தண்டனை கொடுக்கலாம். அதே தான். பட் சில சமயம் ஸ்டேட் லாஸ்ன்னு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் அமெரிக்கா கலிஃபோர்னியாவில் வந்து பண்ணால் டெத் பெனல்ட்டி தான் கொடுத்துருவாங்க, நாட் ஃபார் ரேப், ஃபார் மர்டர். பட் ஒரு சில மாநிலங்களில் கவுண்டிஸில்
தே வில் நாட் கிவ் டெத் சென்டென்ஸ். என்ன பண்ணிட்டா கூட லைஃப் இம்ப்ரெஷன்மெண்ட் தான் கொடுப்பாங்க. அமெரிக்காவில் இருக்கிற 52 மாநிலங்கள்லேயே அந்த வித்தியாசம் இருக்குது. பட் இங்கே வந்து நல்ல காலம் மம்தா இது ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க. அந்த அம்மா இந்த அபரிஜிதா லா கொண்டு வந்து, விதிமுறையை கொண்டு வந்து, இந்த பாரதி நியாய சமிதா ப்ளஸ் இது ரெண்டும் ஆட் பண்ணி பார்த்தா கூட எந்தவித ஒரு மாற்று கருத்தும் இருக்காது. இவனுக்கு மரண தண்டனை கிடைக்கும். இந்த பேக்ரவுண்டில் பின்புலத்தில் இவன் என்ன சொல்கிறான், நான் கொன்னேன், ஆனால் நான் வந்து பாலியல் குற்றத்தை மட்டும் நான் பண்ணல. ரொம்ப பைத்தியக்காரமாக தான் இருக்குது. நான் பாலியல் வன்மம் பண்ணேன், ஆனால் கொல்லலைன்னு சொன்னால் அது அவன் தப்பிச்சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பாலியலேருந்து மாட்ட முடியாது. ஏன்னா கட்டாயமாக அவனுடைய அந்த ஸ்பாம்ஸ் இருக்கும், விந்து இருக்கும். ஆனால் இவன் வந்து நான் கொன்னேன் ஆனால் பாலியல் பண்ணலன்னு சொல்லும்போது அது ரொம்ப பைத்தியக்காரத்தனமாக இருக்குது. பட் as I said, இந்த யூட்ரஸ் எக்ஸாமினேஷன் வந்துருச்சுன்னா இப்போ கொன்னங்கிறதுக்கு ஒரு முதல் கன்ஃபெஷன் இருக்குது, ரெண்டாவது கன்ஃபெஷன் இருக்குது, 2 பாலிகிராஃப் ரிப்போர்ட் இருக்குது. கரெக்ட். அதாவது இந்த பாலிகிராஃப் எப்படின்னா, அவங்க சொல்கிறதும் அந்த பல்ஸ் சொல்லும்போது பிபி ஏறுதா, இதெல்லாம் அறிகுறிகள் அவன் போய் சொல்கிறான். நான் அப்படி பார்த்தா ரொம்ப ஒரு மாதிரி இந்த கேள்விக்கும் பதிலுக்கும் ஒரு பதில், ஒரு சம்பந்தம் இல்லாத பட்சம் 2-3 பதில்களும் இருக்கு. கரெக்ட், நீங்க சொல்லுது கரெக்ட். 2010-2011 2 பெரிய கேசஸ் இருந்துச்சு சுப்ரீம் கோர்ட்ல. உச்ச நீதிமன்றத்தில் எந்த அளவுக்கு இது மாதிரி இந்த உண்மை கண்டறியும் சோதனையை வந்து நம்ம பயன்படுத்தலாம், அது 2 விஷயம் சொன்னாங்க. ஒன்று, ஒரு சம்மந்தப்பட்ட ஆள் அவனாகவே ஒரு தன்னார்வத்திலே வந்து பாருங்க வேணும் என்னை செக் பண்ணுங்க அப்படி சொன்னான்னா அதுக்கு வந்து அதை வந்து நம்ம நீதிமன்றத்தில் பயன்படுத்தலாம். ஆனால் போலீஸ் அவனை பிடிச்சி கழுத்தை பிடிச்சி டே பண்ணுறா சொன்னாங்கன்னா அதை பயன்படுத்த முடியாது. ஏனென்றால் அந்த ஸ்டடீஸ் எல்லாம் கோட் பண்ணியிருக்காங்க. அந்த விருப்பமில்லாத ஒரு உண்மை கண்டறியும் சோதனை செய்யும்போது அந்த போலீஸுக்கு பயந்து அந்த பல்ஸ் பிபிலாம் வேறு மாதிரி ஆகலாம். அதனால் ஃபால்ஸ் பாசிட்டிவ் ரிப்போர்ட் வரலாம். அதாவது ஆக்சுவலாக அவன் ஒரு விஷயத்த பண்ணல, ஆனால் பண்ணார் போல் அவனுடைய தோல் அளவில் இருக்கிற வெப்பநிலை, பிபி, பல்ஸ் எல்லாம் ஏற முடியும். அதனால் தன்னார்வமாக கொடுத்தா மட்டும்தான் அது அக்செப்டபிள், இல்லைன்னா அது நான் அக்செப்டபிள் சுப்ரீம் கோர்ட்டில் வந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த பிரின்சிபல் பற்றி அவர் வந்து மாற்றப்பட்டாரு. இப்போ வந்து சிபிஐ கஸ்டடியில் இருக்கதா சொல்கிறாங்க சார். அவர் மேலே அவ்வளோ பெரிய சந்தேகம் வர்றதுக்கான காரணம் என்ன? குட் கொஸ்டின் கங்கா. நான் எல்லா சம்பந்தப்பட்ட அத்தனை ஆவணங்களும் அத்தனை தகவல்களையும் நம்ம கூட்டி வச்சு பார்த்தோம்னா இந்த பிரின்சிபல் தான் இதுக்கு வந்து மையப்பொருள். பல துறைகளில் அந்த ஹாஸ்பிட்டலில் உட்காந்துக்கிட்டு பல துறைகள்னா ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட்டு, இன்ஜெக்ஷன், ட்ரக் இன்ஜெக்ஷன் வந்து விற்கிறது, இது மாதிரி பல வகைகளில் அவன் வந்து கோல்மால் பண்ணிட்டு காசு பயங்கரமாக சம்பாதிச்சுட்டு இருக்கான். இதை பற்றி யார் எடுத்து சொன்னாலும் அவங்க வந்து மரணம் அடைஞ்சிட்டு இருந்தாங்க. ஆல்ரெடி 3-4 பசங்க இது மாதிரி தான் என்ன பண்ணிட்டு இருக்கு, நான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறேன் இன்னும் சொன்ன உடனே ஒரு சில வாரங்களில் திடீர்னு 6வது ஃப்ளோர் வந்து டப்புன்னு வந்து விடுவாங்க, இறந்து போயிடுவாங்க. இது மாதிரி இது வந்து 4ஆவதோ 5ஆவதோ உதாரணம். அண்ட் இட்ஸ் லைக் கிவிங் அ சிக்னல் டு எவ்ரிபடி, டை இந்த பக்கம் நீங்கள் வந்தீங்கன்னா நாங்கள் ஒன்றை கொண்டுடுவோம். இது மாதிரி எல்லாருக்கும் ஒரு பயம். இது மாதிரி இந்த விசில் ப்ளோவர் நீ இப்போ இதை பற்றி எழுதிடுவேன், நீ ஒரு பெரிய ஹாட் ஷாட் ஜேர்னலிஸ்ட் அப்படின்னு நினச்சின்னா ஒன்று காலி பண்ணிடுவோம். இது மாதிரி ஒரு மெசேஜ், ஒரு தகவல் உலகத்துக்கே கொடுக்கறதுக்காக தான் இவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ பேக் டு சந்தீப் கோஷ். இது வந்து இந்த ஒரு சஞ்சய் ராய் போல ஒரு அவ்வளோ ஒரு பிரெயின் இல்லாத ஒரு ஆளால் பண்ண முடியாது. சஞ்சய் கோஷ் அவர் வந்துட்டு மாநில அரசை வந்து காப்பாற்ற முயற்சிக்கிறாங்க இல்லையா சார்? சிபிஐ கஸ்டடியில தான் அவர் இருக்காரு, மாநில அரசு அவர் வந்து காப்பாற்றணும் அப்படின்ற முயற்சி தான் எடுக்கிறாங்க. மேக்சிமம் அவங்க அப்படிதான் பண்ணுவாங்க. ஏனென்றால் ஹீ இஸ் தேர் மேன். நான் இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டேன்னா, அந்த வட்டம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த போதைப் பொருட்கள் விற்கிறது, சிரிஞ்சு இன்ஜெக்ஷன் விற்கிறது, ஹேர் ஸ்கின் எல்லாம் விற்கிறது, இது எல்லாமே ஒரு வட்டம் இருக்குது, ஒரு கும்பல். அந்த கும்பலில் 2 பேர் டிஎம்சி எம்பிஸோடைய பசங்க. ஸோ டெஃபினட்டாக வாய்ப்பு இருக்குது சில கெட்ட விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. அதை நம்ம பிடிச்சி அவங்களுக்கு இந்த ஈடுபாடு இருந்துச்சா இல்லையான்னு கேட்கணும். உங்களோட பல கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி கங்கா, நேயர்களுக்கு நன்றி.